ஹலோ பிக்மி ஸ்டாக்ஸ் நண்பர்களே, இந்த ஒரு புதிய சிறப்பு தொகுப்புக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம் தெரியுமா? உங்களோட பங்குச்சந்தை போர்ட்ஃபோலியோவை எப்படி சரியாக ஆப்டிமைஸ் பண்றதுங்கிறத பத்தி தான். மார்க்கெட்ல நல்ல லாபம் பார்க்கணும்னு தான் நாம எல்லாரும் உள்ள வர்றோம். ஆனா அந்த ரிஸ்க் எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்னு பலருக்கும் ஒரு தெளிவு இருக்கிறதில்ல. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பணத்தை பாதுகாக்க நிஜமாவே 40லேருந்து 50 பங்குகள் உங்களுக்கு தேவையா? நிறைய பேரே இதை ஒரு கட்டாய ரூல் மாதிரியே ஃபாலோ பண்றாங்க. ஆனா அது உண்மையா இல்ல அது வெறும் ஒரு கட்டுக்கதையா? இன்னைக்கு இந்த மிகப்பெரிய கட்டுக்கதையை தான் நாம உடைக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு லிஸ்ட் பண்ணிடுறேன். 1. இந்த 50 பங்குகளோட கட்டுக்கதை. 2. அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க எப்படி கையாளுவது. 3. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மற்றும் ஹெட்ஜிங். 4. உண்மையான டைவர்சிஃபிகேஷனுக்கான ரூல்ஸ். 5. நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய தவறுகள் மற்றும் ஃபைனலா 6. உங்களுக்கான ஒரு கேள்வியும் டிஸ்க்ளைமரும். செக்ஷன் 1, 50 பங்குகளின் கட்டுக்கதை. இதிலிருந்து ஆரம்பிப்போம். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரிஸ்க நாம எப்படி பிரிக்கிறோங்கிறது தான். முதல்ல அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஏதோ தப்பு பண்றாங்க, இல்ல அவங்களோட லாபம் திடீர்னு குறையுதுன்னு வைங்க. இதனால வர நஷ்டம் தான் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஒரு உதாரணத்துக்கு, உங்ககிட்ட இருக்கிற 1 லட்சம் ரூபாய அப்படியே தூக்கி ஒரே ஒரு ஐடி கம்பெனி ஸ்டாக்ல போடுறீங்க. நாளைக்கு அந்த கம்பெனியோட வருமானம் சரிஞ்சா என்ன ஆகும்? உங்க மொத்த முதலீடும் பெரிய அடிய வாங்கும் இல்லையா? இதுதான் அந்த குறிப்பிட்ட கம்பெனி சார்ந்த ரிஸ்க். சரி, இதை எப்படி தவிர்க்கிறது? இங்க தான் நாம எல்லாரும் கேள்விப்பட்ட டைவர்சிஃபிகேஷன் உள்ள வருது. ஒரே ஐடி ஸ்டாக்ல 1 லட்சத்தை போடுறதுக்கு பதிலா 50,000 ரூபாய ஐடியிலையும் மீதி 50,000 ரூபாய ஒரு பேங்கிங் ஸ்டாக்லயும் பிரிச்சு போட்டா என்ன ஆகும்? இப்ப பாத்தீங்களா, கம்பெனி சார்ந்த ரிஸ்க் அப்படியே பாதியா குறைஞ்சிடுச்சு. ஒருவேளை ஐடி ஸ்டாக் கீழே விழுந்தாலும் உங்க மொத்த பணமும் 0 ஆகாது. அப்போ இந்த ரிஸ்க குறைக்க நாம மொத்தமா எத்தனை ஸ்டாக்ஸ் வாங்கணும்? டேட்டா அடிப்படையில சொல்லணும்னா அதுக்கான ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு. அது வெறும் 15லிருந்து 20 பங்குகள் மட்டும்தான். ஆமாங்க, நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. வெறும் 15 முதல் 20 நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் செலக்ட் பண்ணாலே போதும், உங்க ரிஸ்க் கணிசமா குறைஞ்சிடும். இந்த டேட்டாவை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். 15 முதல் 20 பங்குகளை தாண்டி நீங்க 40, 50 ஸ்டாக்ஸ்னு வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்க போற கூடுதல் பாதுகாப்பு கிட்டத்தட்ட 0 தான். 20 ஸ்டாக்ஸுக்கு மேல போச்சுன்னா சேஃப்டியை விடுங்க, உங்க போர்ட்ஃபோலியோவை ட்ராக் பண்றதும் அதை மேனேஜ் பண்றதும் தான் ரொம்ப பெரிய தலைவலியா மாறும். அடுத்ததா செக்ஷன் 2, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எப்படி கையாளுவதுன்னு பாப்போம். இப்போ நீங்க கரெக்டா 20 பங்குகளை செலக்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டீங்கன்னே வச்சுப்போம். ஆனா இதுக்கப்புறமும் ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத ஆபத்து இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். அதாவது ஒட்டுமொத்த மார்க்கெட்க்கும் பொதுவா வர்ற ஆபத்து. பணவீக்கம், வட்டி விகிதத்தை ஏத்துறது, இல்ல நாட்டின் ஜிடிபி குறையிறது மாதிரி மேக்ரோ ரீசன்ஸ்னால இது உருவாகும். உதாரணத்துக்கு, திடீர்னு பேங்க் வட்டி விகிதத்தை அதிகமாக்குறாங்கன்னு வைங்க. நீங்க ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஐடி, பேங்க், எஃப்எம்சிஜின்னு எல்லா ஸ்டாக்ஸும் ஒரே நேரத்துல கீழே விழும். இந்த மாதிரி நேரத்துல டைவர்சிஃபிகேஷன் உங்களை காப்பாத்தாது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? செக்ஷன் 3, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மற்றும் ஹெட்ஜிங். நிறைய இன்வெஸ்டர்ஸ் டைவர்சிஃபிகேஷனுக்கும் ஹெட்ஜிங்க்கும் நடுவுல ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அடி வாங்கும்போது உங்களை காப்பாத்தும். ஆனா ஹெட்ஜிங்கிறது ஒட்டுமொத்த மார்க்கெட்டே சரியும் போது உங்க பணத்தை பாதுகாக்கும். மார்க்கெட் மொத்தமா விழும்போது உங்களுக்கு கை கொடுக்க போறது ஹெட்ஜிங் மட்டும்தான். இது பிராக்டிக்கலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். உங்ககிட்ட ஒரு 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுப்போம். மார்க்கெட் சரிவை சமாளிக்க நீங்க நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல ஒரு லாட் ஷார்ட் பண்றீங்க. இப்போ நிஃப்டி 23,000ல இருக்கு, லாட் சைஸ் 65. இத கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு நிஃப்டி ஃபியூச்சரோட வேல்யூ 14,95,000 ரூபாய் வருது. உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூவும் கிட்டத்தட்ட இதே அளவுல தான் இருக்கு, கரெக்டா? இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். மார்க்கெட் ஒரு 10% சரிகிறதுன்னு வச்சுப்போம். உங்க ஸ்டாக்ஸ்ல 1,40,000 ரூபாய் நஷ்டம் காட்டும். ஆனா நீங்க நிஃப்டி ஃபியூச்சரை ஷார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதனால அந்த மார்க்கெட் சரிவு மூலமா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல 1,49,500 ரூபாய் லாபம் கிடைக்கும். டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தா உங்களோட நெட் ப்ராஃபிட் 9,500 ரூபாய். மார்க்கெட் சரிஞ்சாலோ உங்க கேபிட்டல் எந்த பாதிப்பும் இல்லாம ரொம்ப சேஃபா இருக்கு. ஆனா காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதோட மறுபக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை மார்க்கெட் 10% மேல போனா என்ன நடக்கும்? உங்க ஸ்டாக்ஸ்ல 1,40,40,000 ரூபாய் லாபம் கிடைக்கும்.
ஆனா ஃபியூச்சர்ஸ்ல 1,49,500 ரூபாய் நஷ்டம் ஏற்படும். அப்போ நெட் லாஸ் வெறும் 9,500 ரூபாய் தான். இந்த சின்ன நஷ்டம் ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி தாங்க. உங்க மொத்த போர்ட்ஃபோலியோவை மார்க்கெட் சரிவிலிருந்து பாதுகாக்கிற ஒரு சின்ன செலவு, அவ்வளவுதான். இதுல நீங்க மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. உங்க ஹெட்ஜிங் வேல்யூ எப்பவுமே உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை விட கம்மியாவோ தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமா ஹெட்ஜ் பண்ணீங்கன்னா பெரிய நஷ்டம் வந்துடும். அதே போல உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை விட ரொம்ப சின்னதா இருந்தா தயவு செஞ்சு ஃபியூச்சர்ஸ் பக்கமே போகாதீங்க. அதுக்கு பதிலா தங்கம், பாண்ட்ஸ்னு வேற ஆசெட் கிளாஸஸ்ல பிரிச்சு முதலீடு பண்றது தான் ரொம்பவே சேஃப். அடுத்தது செக்ஷன் 4, உண்மையான டைவர்சிஃபிகேஷனுக்கான விதிகள் என்னென்னு பார்க்கலாம். எந்த புயல் வந்தாலும் அசங்காத ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணுமா? அதுக்கு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. 1. ஒன்னுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத செக்டார்ஸா செலக்ட் பண்ணுங்க. மக்கள் அதிகமா செலவு பண்றாங்கன்னு மொத்தமா 20 FMCG ஸ்டாக்ஸாவே வாங்கி வைக்காதீங்க. நாளைக்கு மக்களோட செலவு குறைஞ்சா மொத்த போர்ட்ஃபோலியோவும் படுத்துடும். 2. உங்களுக்கு நல்லா புரிஞ்ச பிசினஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 3. ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல உங்க மொத்த முதலீட்ல 10% மேல போடவே கூடாது. 4. அதே மாதிரி ஒரு செக்டார்ல அதிகபட்சம் 20% மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ கெமிக்கல்ஸ் இல்லனா குளோபல் மார்க்கெட்ஸ் மாதிரி சில செக்டார்ஸ் உங்களுக்கு முழுசா புரியல, ஆனா அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆசையா இருக்குன்னு வைங்க. அப்ப என்ன பண்றது? அதுக்கு தான் ETFகள், மியூச்சுவல் ஃபண்ட்கள்லாம் இருக்கு. அதுல போய் ஏதோ ஒரு கம்பெனியை பிடிச்சு மாட்டி தவிக்கிறதுக்கு பதிலா அந்த துறை சார்ந்த ETFகளை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பா லாபம் பார்க்கலாம். செக்ஷன் 5, நீங்க கட்டாயம் தவிர்க்க வேண்டிய முக்கியமான தவறுகள். புதுசா மார்க்கெட்க்கு வர்ற முதலீடாளர்களை காலி பண்ற மிக முக்கியமான பொறிகள் என்னென்ன? உங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை காப்பாத்த நீங்க எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். 1. நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தா ரொம்ப சேஃப்னு கண்மூடித்தனமா நம்புறது. 2. ஒரே ஒரு தீம் இல்ல ஒரு செக்டரை மட்டும் வச்சு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது. 3. பிசினஸ் என்னன்னே புரியாம பிளைண்டா இன்வெஸ்ட் பண்றது. 4. பொசிஷன் சைசிங்ல கோட்டை விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்டாக் உங்க ஒட்டுமொத்த லாப நஷ்டத்தையும் தீர்மானிக்க விடுறது. 5. டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டா மார்க்கெட் கிராஷ்ல இருந்தும் தப்பிச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறது. இதெல்லாம் தான் நீங்க பண்ணக்கூடாத தவறுகள். ஃபைனலா செக்ஷன் 6, இறுதி கேள்வி மற்றும் டிஸ்க்ளைமர். சரி, போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசேஷன் பத்தின இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். பிக் மை ஸ்டாக்ஸ் நண்பர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். இப்போதைக்கு உங்க போர்ட்ஃபோலியோல எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க? அது உண்மையே ஒன்னுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத வேற வேற செக்டார்ல இருக்கா? நீங்களும் அந்த 50 பங்குகளோட கட்டுக்கதையில சிக்கியிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிக்க காத்துட்டு இருக்கேன். கடைசியா ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். நாங்க செபியில் பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இங்க சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களோட கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களோட சொந்த ஆய்வுகளை மறக்காம பண்ணுங்க. உங்களுடைய முதலீட்டு பயணம் சிறப்பா அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி இன்வெஸ்டிங்.